ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் ஜி. வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகாக 72 நாட்கள் கழித்து புதுச்சேரி மண்ணுல ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கறதுல ஒரு பொதுக்கூட்டத்தை தாவக தலைவர் விஜய் முன்னெடுத்திருக்கிறாரு. அங்க பேசியும் இருக்காரு. இந்த பொதுக்கூட்டத்தையும் அங்க விஜயுடைய பேச்சையும் எப்படி பாக்குறீங்க? இல்லை, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேசினாரோ அதை தான் புதுச்சேரியிலையும் பேசியிருக்காருன்னு பார்க்குறேன். வழக்கமான திமுக எதிர்ப்பு, வழக்கமான பாஜக எதிர்ப்பு. அதில் என்னன்னா இந்த முறை கொஞ்சம் அரசியல் நுணுக்கத்தை கையாண்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக விமர்சித்தார், ஆனால் அதிமுக விமர்சிக்கல. அவருக்கு அதுக்குள்ள ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதிமுகவினர் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. நீங்கள் பாண்டிச்சேரி அரசியல் அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க தான் மேஜர் பார்ட்னர். அவங்கள அவர் எந்த விமர்சனமும் பண்ணல. ஆனா அங்க ஒரு மைனர் பார்ட்னரா கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவையில மட்டுமே அங்கம் வைக்கிற முதல்வர் வேட்பாளர் இல்ல. அவங்க அமைச்சரவையில அங்கம் வைக்கக்கூடிய பாஜகவை ரொம்பவே விமர்சிக்கிறார். மாநில அந்தஸ்து தரல அப்படின்னு தான் சொல்றாரு. இதுக்குள்ள இரண்டு கோணங்கள் பார்க்குறேன். ஒன்று, என்ஆர் காங்கிரஸுக்கு வீசக்கூடிய வலை. அப்படி இல்லைன்னா அதிமுகவை எப்படி டீல் பண்ணாரோ அது மாதிரி கடைசி நேரம் வரலைன்னா என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் நல்லவர் தாங்க, ஒரு சாஃப்டான மனிதர்க, ரொம்ப நல்லா இந்த மாநிலத்தில் வச்சிருக்காரு, எங்களுக்கெல்லாம் அனுமதிலாம் கொடுத்தாருன்னு மென்போக்க கையாண்டு என்ஆர் காங்கிரஸோட ஓட்டை ஈர்க்கிறது. ரெண்டுல ஏதோ ஒரு யுத்தி தான் விஜய் அவர்களுடைய திட்டமா இருக்கு. அதுல மிக முக்கியமான திட்டம்ங்கிறது என்ஆர் காங்கிரஸை ஈர்க்கிறது தான் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா என்ஆர் காங்கிரஸே அங்கே பண்ணுறது மைனாரிட்டி அரசு தான், பாஜக சப்போர்ட்டில் தான் இயங்குறாங்க. பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும், அந்த நிலமைப்பு மொத்தமாக 30 சட்டமன்ற தொகுதிகள், அதில் 11 தொகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் இருக்கு, 6 தொகுதி பாஜக இருக்கு. அப்படிதான் அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி அரசாகிறாங்க, 17 தொகுதி ஆகுது. ஸோ அவர் அதை தான் பார்க்குறாரு. பாஜகவை விட அந்த இடத்துல நம்ம ஏன் வரக்கூடாது, அந்த இடம் வந்து என்ஆர் காங்கிரஸ் பிளஸ் தாவேகா அப்படின்னு வர்றப்ப அது ஒரு நல்ல அணியா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் விஜய். என்ஆர் காங்கிரஸ் நினைக்கணும்ல அது. ஆனா என்ஆர் காங்கிரஸ்ல நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் ஆர்வமா பாக்குறாரு. அவர் வந்து விஜய் என்ன பேசுறாருன்னு பாக்குறாரு. அவர் கூட ஒரு பெருங்கூட்டமே உட்கார்ந்து அவர் வந்து ரசிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒன்று திரைமறைவுல நடக்குது. விஜய் அவர்கள் தான் முதல்வராகிறோமோ இல்லையோ தனக்கு முன்பு புஷி ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா புஷி ஆனந்துக்கு தான் பாண்டிச்சேரி, கிட்டத்தட்ட அவர் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அங்க ஒரு புஷி தொகுதியில அவர் போட்டியிட்டு ஏற்கனவே வென்றி இருக்கக்கூடியவர். பட் நீங்க அங்க இருக்கிற நிலைமைப்பு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மாநகராட்சிகள் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி. அது நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் புள்ளிவரம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். மொத்த வாக்காளர்களே 10,20,000 பேர் தான். அப்ப விஜய் அந்த ஊர்ல 3 தடவை ரவுண்ட் அடிச்சா போதும், தொகுதிக்கு 6,000 ஓட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம். அப்ப அதெல்லாம் விஜய் பொருத்தி பார்க்கிறார். ஒரு நல்ல நகர்வு தான். நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்பே அங்க பாண்டிச்சேரி ஆட்சி கிடைத்தது, கிட்டத்தட்ட 1974. துரதிருஷ்டவசமா 21 நாட்கள்ல அந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டது. பட் ஆனா அதை ஒரு வாசலா நினைக்கலாம் விஜய். ஸோ அவர் பாண்டிச்சேரி இலக்கு 2031 தமிழ்நாட்டில் விஜய் வர்சஸ் உதயநிதினு களத்தை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். முதல்வர் வேட்பாளரா புஷியை தாங்க முன்னிறுத்துவாரா? இல்ல, முதல்வர் வேட்பாளர் என்ஆர் காங்கிரஸோடு கூட்டணி வந்துருச்சுன்னா புஷியை நிறுத்த முடியாது. ஏன்னா என்ஆர் காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட அவர் ரங்கசாமியை வந்து இவரே ரொம்ப ப்ரே பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல மனிதர், நல்லா செயல்பட்டு இருக்காரு, எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இவ்வளவு அவரை பாராட்டிட்டு புஷி எதுக்கு? அப்பா புஷி புஷாயிருவார். அப்படி இல்லைன்னா யாருமே கூட்டணிக்கு வரல, இப்ப என்ஆர் காங்கிரஸை ஈர்க்க முடியலைன்னா தமிழ்நாட்டிலேயும் தானே சொல்றாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார், நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. இதே நடிகர் விஜய் வந்து என்னை யாராவது என் கூட வந்து நடிக்க வரலாம், யாராவது என்னை வச்சு படம் எடுக்க வரலாம், அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரேன்னா அவர் வீட்டில் நான் அந்த பனையூர்ல இருந்து, நீங்க ஒரு உதாரணத்துக்கு அவரோட அலுவலகத்தில் பனையூர்ல இருந்து ஆரம்பிச்சு பரமக்குடி வரைக்கும் கூட்டம் இருக்கும். பட் ஆனா இவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகு கூட கடந்த 2 ஆண்டுகள்ல யாரும் போகல. அப்ப அரசியல் வேற, நிஜ யதார்த்தம் வேற. அப்ப அங்கேயும் அப்படிதான். அவர் என்ன புதுச்சேரியில கூட கோலிஷன் கவர்மெண்ட் ஒத்து வர மாட்டாங்கன்னு புதுச்சேரியில இவருக்கு எடுக்கிறது முயற்சி தான் விஜய் எடுக்கிறது. நீங்க வந்து விஜய் பாஜகவோட அபாயத்தை தெரியாம இருக்கலாம், அவர் நல்லா உணர்ந்திருக்காருல. நீங்க ரங்கசாமி உணர்ந்திருக்காருல. இன்னைக்கு பாஜக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க, நமச்சிவாயம் உட்பட 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அந்த 6 பேர்ல 3 பேர் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுக்கு சீட் வாங்கினவங்க. என்ஆர் காங்கிரஸுக்கு என்ன அபாயம் இருக்குன்னா, ஒருவேளை விஜயை அவர் நெருங்குறாருன்னா, இன்னைக்கு அவர் வீடியோ பாக்குறாரு, வீடியோல பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, நேர்ல போய் பார்ப்போம்னு பார்த்துட்டாருன்னா பாஜக என்ஆர் காங்கிரஸை உடைக்கிற அபாயமும் இருக்குதுக்குள்ள. அப்ப அந்த இடத்துல விஜய் வந்து ஈடு கொடுக்க முடியுமா, விஜய்க்கு அந்த இடத்துல என்ன ஈடு கொடுப்பாரு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கும்லங்க. நீங்க இன்னொன்று மாநில அந்தஸ்து தரல, ரேஷன் கடைகள் இல்லைங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் விஜய் பேசுறாரு. அது நேரடியா மாநில அரசியலோட தொடர்புடையதுலயும் ரேஷன் கடை போன்ற சமாச்சாரங்கள் இருக்கு. பட் அதையெல்லாம் மீறி என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி ரசிக்கிறார். அவருக்கு என்னன்னா
இப்ப எப்படி தமிழ்நாட்டுல இந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவங்களுக்குலாம் பேர வலிமையை கூட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சோ, ம். பாரு விஜய் வந்திருக்காரு, விஜய் என்னை கூப்பிட்டு தான் இருக்காருன்னு அவருக்கு அதுக்குள்ள அரசியல் களம் இருக்கும். ம். ரங்கசாமி அந்த அளவுக்கு அரசியல் பண்ணக்கூடியவர் தான், அவர் பண்ணுவாரு அப்படின்னு. ஓகே. ரெங்கசாமி வீடியோ பார்த்ததோ, ரசித்ததோ அது கூட்டணிக்கு இங்க நீங்க சொல்ற மாரி ஒரு பூச்சாண்டி காட்டி மிரட்டி பாஜக கிட்ட சீட்டு பெறத்துக்கு தான் உதவுமே தவிர விஜய் நம்பி போக மாட்டார். இறங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாஜக கிட்ட அவர் வந்து சில சகாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த மாநிலத்திற்கு நிதியே தரல அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிடுறார். நிறைய நிதிகள் வர வேண்டிய, இங்க மட்டும் இல்ல, அவர்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் கூட நிதி இல்லைன்னு இவர் சொல்றாரு. அப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ரங்கசாமி அவர்களுக்கு இது எதுக்கு பயன்படும்னா, பாருங்க விஜய் புதிய சக்தியா வந்துட்டாரு, விஜய் எங்களை கூப்பிட்டு தான் இருக்காருன்னு தன்னோட பேர வலிமையை கூட்ட வேண்டாம். அவர் இயல்பாகவே அவர் தான் அங்க வலிமையான ஒரு சக்தி. அந்த வலிமையை தக்க வைக்க வேண்டிய இடம் இருக்குல்ல. நீங்க பீகார் தேர்தலை பொருத்தி பாருங்களேன். கடந்த தேர்தலில் நிதிஷ்குமார் போட்டியிட்ட தொகுதிகள் பாஜகவோட அதிகம். ஆனா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் போட்டியிட்ட இடங்கள் சரிபாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. 101 101. ரங்கசாமி அந்த அபாயத்துல இருந்து தப்புறாருல. இப்ப நாளைக்கே வந்து பாண்டிச்சேரியில நாங்க 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கோம், உங்களை மைனாரிட்டி கவர்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு நாங்க நிறைய நிதிகள் தந்தோம். அவங்க பார்வையில நாங்க நிறைய நிதிகள் தந்தோம், உங்களுக்கு கவர்னர்கள்ட்ட இருந்து டார்ச்சர்லாம் ஒரு கட்டத்துல இருந்தது தானே. தமிழ் சவுந்தரராஜன் 2 மாநில ஆளுநர்களா இருந்தாங்க. அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கு தந்திருந்தோம்ல. சோ எங்களுக்கு சரிபாதி தொகுதிகள் தாங்கங்கிற அஸ்திரத்தை பாஜக எடுக்க விடாம ரங்கசாமி இதை ப்ளே பண்ணலாம். இது 2 சைடுக்கும் ஒரு விளையாட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்டா தான் நான் பாக்குறேன். பட் விஜய் ஆழமாக நம்புகிறார். என்ஆர் காங்கிரஸ் நம்மோடு வரும்னு நினைக்கிறாரு. அதை நோக்கி தான் அவர் பேசுறாரு. என்னைக்காவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் பாராட்டியிருக்காரா? நல்ல விஷயங்களை எதையாவது விஷயங்கள் சொல்லியிருக்காரா? பட் அவர் வந்து நிச்சயமாக ரங்கசாமி நம்மோட வருவார் அப்படின்னு நம்புறாரு. ஆனா அந்த நம்பிக்கை நடக்குமா இல்லையா என்பது பாஜக கையில தான் இருக்கு. ஓகே. ஆனா அங்க போய் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா விஜய், அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்கள விமர்சிக்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. அது எதிர்கட்சியா இல்லாத பட்சத்தில் இப்போ வரைக்கும் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி முயற்சி பின்கதவுல நீங்க சொல்ற மாதிரி நடக்குதா என்னங்கிறது தெரியல. அங்க போயிருக்காருங்கிறப்போ அடிப்படை பிரச்சனைகள் மாநில சேர்ந்ததால அது அடிக்கோடிட்டு காட்டியிருக்கணும்ல. எதிர்கட்சிகள் அங்க சொல்றாங்க இப்போ வரைக்கும் ரவுடிசம் குறைக்கப்படல, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குன்னு பட்டியலிட்டுக்கிட்டே இருக்காங்க. மருத்துவ பிரச்சனைகள் இன்னும் சரி செய்யப்படல. அப்போ திமுகங்கிற பேரை தவிர எந்த கட்சி பேரையுமே அவர் இன்னைக்கு பயன்படுத்தல. அது என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும். அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்க ஆளும் கட்சியவே நீங்க விமர்சிக்கலன்னா அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. நிச்சயமா அது வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் புரிதலுக்கான அரசியல் இல்ல. அது இயல்புலயே வந்து எந்த ஊர்ல என்ன பேசணுங்கிற அந்த லாஜிக் இருக்கு. நீங்க இப்ப போறாரு, பாண்டிச்சேரிக்கு போறாரு, பாரதியார் இந்த மண்ணில் தான் வாழ்ந்தாரு, பாரதிதாசன் பிறந்த மண்ணு, மணக்குள விநாயகர் இருக்கு, அது போதும். அந்த ஊர் மக்கள் வந்து நாளைக்கு ஸ்டேட்டஸா வச்சிருவாங்க, நம்ம ஊரை பத்தி விஜய் என்ன பேசியிருக்காரு பத்தியா. இந்த அரசியல் தான் அவங்க பண்றாங்க. நீங்க கரூர்ல பார்த்தாலும் சரி, நாமக்கல் போகிற பொழுதும் சரி, அந்த ஊருக்கும் மக்களுக்கு இருக்கிற தொடர்பை பேசுறாருல அந்த பஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அரட்டை அரங்கம் வரும் சன் தொலைக்காட்சியில. அதுல பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் ஊரா போய் ப்ரோக்ராம் பண்ணுவார். ப்ரோக்ராம் பண்றப்ப நான்லாம் என்னுடைய கல்லூரி காலத்துல நார்வேல் அரட்டை அரங்கத்திலே பேசியிருக்கேன். அப்ப நான் பேசுறப்ப நார்வேல் இதாங்க மணிமேடை, இந்த ஊருக்கு இதான் அடையாளம் பாரு. அன்னைக்கெல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் இல்ல, பெரிய டெக்னாலஜி இல்ல. அன்னைக்கு விஜய் பேசிட்டு போறாருன்னா அடுத்த நாள் காலைல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்ம ஊரை பத்தி விஜய் பேசியிருக்காரு, நம்ம ஊர் தாண்டா கெத்துன்னு போடுறாங்க. ஜென்சி தலைமுறைக்கு அந்த இது போதுமானதா இருக்கு. நீங்க கேட்டதை போல அரசியல் அவர் விமர்சிக்கணும், ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும், என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்கணுங்கிறத கடந்து இன்னைக்கு அவர் பேசினார்ல, ரேஷன் கடை இல்ல, அது மாநில அரசு சமாச்சாரம். பட் அதை அவர் புரிதலோட பேசினாரா இல்லையா நமக்கு தெரியாது. இங்க இவ்வளவு பெரிய சுற்றுலா தலமா இருக்கு, கழிவறை வசதி இல்லைங்கிற. நீங்க தூய்மை இந்தியா திட்டமே பாஜக கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. உள்ளூர்ல கன்னியாகுமரியில இப்ப டாய்லெட் இல்லைன்னு பார்க்க வேண்டியது டிஎம்கே கவர்மெண்டா மத்திய அரசு நம்ம சொல்ல முடியுமா? அது மாதிரி தானே பாண்டிச்சேரி உங்களுக்கு. அப்ப இது எல்லாமே அவர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ மாநில அரசினுடைய தவறுகளை பேசுறாரு. ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டியது மாநில அரசுனே தெரியாம பேசுறாரு. அப்ப அதாவது என்னன்னா ஒரு முழுமையான புரிதல் வடிவத்துல அவரோட உரை ஒரு நாள் இருக்காது. நான் என்ன கேட்கிறேன், முழுமையான புரிதல் வடிவத்துல தெள்ள தெளிவான அளவுல ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து கடத்தணும் அப்படின்னா டீக்கதிர் படிக்கலாம். எத்தனை காப்பி போகுது, எத்தனை இடதுசாரிகள் ஆளுங்கட்சியா இருக்காங்க, எத்தனை ஸ்டேட்ல கேரளாவை தவிர்த்து நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை அவங்களோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்கு, என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு. நீங்க அப்ப அதனால என்னன்னா ஒரு அடர்த்தியான அரசியல் பேசுறதுக்கான ஒரு ஓட் பேங்க்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு மாயைங்கிறேன். நான் சொல்றது வந்து ஒரு வீணான வாதமா கூட தெரியலாம். நீங்க இந்த அடர்த்தியான அரசியல், தெளிவான அரசியல் அப்படிங்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாருன்னா போய் போடுவோம். விஜய் அந்த மாற்றத்தை தருவார்னு கொஞ்சம் கூட்டம் நம்புது. அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார். மற்றபடி அது வந்து ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட உரையெல்லாம் கிடையாது. அது விஜயை பொறுத்தவரை அவர் இதுவரை பேசிய அரசியல் இது உச்சபட்சமா பேசுறோம்னு நினைத்து பேசிக்கொண்டு அந்த கூட்டத்துக்கான பேச்சு நமக்கு பேசினா போதும். அந்த கூட்டத்தை நான் சிறுமைப்படுத்த விரும்பல. அவர் நினைக்கிறது தன்னுடைய ரசிகர்களுக்கு விஜய் பேசினா போதும். நீங்க அவர் சினிமால ஒரு வசனம் பேசுறாரு, ஏதோ ஒரு வசனம் பேசுறாரு, அந்த வசனத்தை ரசிக்கிறாங்க. நீங்க நடைமுறை வாழ்க்கைக்கும் விஜய்க்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சர்க்கார் படம்னு நினைக்கிறேன். மிக்சி, கிரைண்டர் அது மாதிரியான இலவச திட்டங்களை எல்லாம் தூக்கி போட்டு சாலையில போட்டு உடைப்பாங்க. தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் உடைத்து வீசுற, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே 2 கவர்மெண்ட் கொடுத்த இலவச பொருட்களையும் உடைப்பாங்க.
ஒரு அந்த நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ம். ஒருத்தன் தன் வீட்ல கவர்மெண்ட் கட்டி கொடுத்த அந்த பசுமை வீடு திட்டம், அப்ப விஜய் ஜெயலலிதா அவர்கள் பிள்ளை, அந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்து அந்த வீட்டை வந்து சேதப்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துச்சு, ஃப்ரீ வீட்டுக்கு எங்க தலைவர் எதிர்ப்புன்னு. ம். இன்னைக்கு அதே தலைவர் தான் அரசியலுக்கு வந்தோடனே பைக்கு கொடுப்பேங்கிறாரு, ம். கார் கொடுப்பேங்கிறாரு. பட் இது இது நடைமுறை வேற, ம். அரசியல் வேற. பட் இதை புரிந்து கொள்வதற்கு விஜய்க்கு முதல்ல காலவாசம் வேணும். ம். நம்ம எடுத்தோன்னே விஜய் விமர்சிக்கிறதுலயும் உடன்பாடு இல்லை. அவருக்கு முதல்ல அரசியல் வந்து எப்ப தெரியும்னா, ம். களத்துக்கு போறப்ப கரூர் சம்பவம் நடந்த பின்னாடி தான் ம். ம். இன்னைக்கு இந்த ஒரு ஒழுங்கு வருது. ம். இன்னைக்கு 31 நிபந்தனைகள் காவல்துறை கொடுத்திருக்காங்க. ம். இன்னைக்கு கட்டுக்கோப்பா நடந்ததுன்னு அறிக்கை விட்டாங்க ஆமா. விஜய். ம். கட்டுக்கோப்பாக நடந்தது, எங்களுடைய கூட்டம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு, கட்டுக்கோப்பா நடந்துச்சுன்னா நேற்று ஏன் புஷியா இருந்த அறிக்கை விடுறாரு? ம். நீங்க யாரும் மரத்துல ஏறாதீங்க, ம். போஸ்ட் தூண்ல ஏறாதீங்க, செவுருல ஏறாதீங்க, நேற்று ஏன் அந்த அறிக்கை வருது? ம். இன்னைக்கு கட்டுக்கோப்பா நடந்துன்னு வருது. ம். ஸோ அப்ப அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கு. ஒரு தேர்தல் தான் ம். அவருக்கும் அவர் யார் என்பதை உணர்த்தும் அப்படின்னு பாக்குறேன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த கட்டுக்கோப்பா இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. நம்ம ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. கரூர் சம்பவத்துக்கு பிறகாக. சீக்கிரமே விஜய் அவர்கள் வந்துட்டாரு. முன்னதாகவே அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறப்போ அந்த பஸ்ஸ துரத்திக்கிட்டே போறது, கூடவே போறது அது எதுவுமே இல்ல. ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு வராரு, அங்கிருந்து கிளம்பி போறாரு. எந்த விதமான பிரச்சனைகள், இடையூறுகள் இல்ல. 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி. அரசு தரப்புலயும் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. பொதுக்கூட்டம் தான் நடத்தணும், ரேலி போகக்கூடாது, 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. நீங்க சொல்ற மாதிரி அந்த பாஸ் கொடுத்திருந்தாங்க. இப்படி 31 நிபந்தனைகள். இப்போ அரசாங்கத்தையும் சரி, காவல்துறையும் சரி, அத்தனை முறை எல்லாருமே பாராட்டினாங்க. ஆதவர்ஜுனாவும் பாராட்டுறாரு, புஷியானந்தும் பாராட்டுறாரு, விஜய் அவர்களும் பாராட்டினாங்க. அதுக்கு பிறகு அறிக்கையிலையும் பாராட்டுகள் அப்படிங்கிறது தொடருது. இது ஒரு பக்கம் கூட்டணி கணக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் விதித்த நிபந்தனைகள் காரணமா இது கட்டுக்கோப்பா நடந்ததா, இல்லைன்னா உண்மையாவே தாவேக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டாங்களா அப்படிங்கறத இல்ல, பார்க்கல. முழுக்க அரசினுடைய கட்டுப்பாடு தான் காரணம். ம். 2 விஷயங்கள். ஒன்று, அரசு கட்டுப்பாடுல உறுதியாகவும் இருந்துச்சு. ம். நீங்க அரசு ஏன் உறுதியா இருக்கு? கரூர் சம்பவம் பாத்தீங்களா, ஒரு பெண் எஸ்பி ம். எவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க புஷி ஆனந்த் கிட்ட. ம். அங்க 41 பேர் இறந்திருந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எவ்வளவு ஆவேசமா ம். இதுதான் போலீஸ் பவர். இந்த பவரோடி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா இனிமேல் இந்த சம்பவம் நடக்காது. அவங்களுக்குமே புது தர. ம். கரூர் சம்பவம் நடக்கிறப்ப நீங்க கரூர்ல ம். விஜய் வண்டியை வந்து நிறுத்தணும்னா போலீஸை பாராட்டினார். ம். முதல்ல ஒரு பேச தொடங்குற பொழுதே, போலீஸ். நான் இன்னைக்கு உங்க மத்தியில வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கிற காவல்துறை தான், அவங்களுக்கு ம். நன்றினார். சாயந்தரம் அதே காவல்துறையை கண்டிக்கிறார். ம். நீங்க கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பாண்டிச்சேரிக்கு அழைத்துட்டு வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தாருன்னாரு. ம். யார்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பேன். ம். அப்ப நீங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. ம். நீங்க வேற ஒரு சிபிஐ என்கொயரி வரைக்கும் அதோட விவாதம் நீளுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? ம். அப்ப முன்னுக்கு பின்ன அதுவே ஒரு புறனான ஒரு அம்சம் தான். பட் அதையெல்லாம் கடந்து இந்த கட்டுக்கோப்புக்கு காரணம் பாண்டிச்சேரி அரசு வந்து முன் அனுபவத்தின் அடிப்படையில் இதை வந்து சிறப்பான முறையில், இவ்வளவு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பெரிய போலீஸ் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. ம். இந்த அளவுக்கான நம்ம தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா நீங்க வந்து அதனுடைய மொத்த நில அமைப்பே 10,20,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம். ம். அதுல மாகி, ஏனாம்லாம் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ம். உட்பகுதிகள். ம். ஸோ அப்போ அவங்ககிட்ட இருக்கிற போலீஸ் பவரை பயன்படுத்தி அவங்க மிகச் சிறப்பான முறையில் கையாண்டிருக்காங்க. இது தாவேக்காவினுடைய வெற்றி இல்ல, ம். பாண்டிச்சேரி அரசினுடைய வெற்றி. ஆனா விஜய் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்க அறிக்கையில கூட திமுக அரசு பல சூழ்ச்சிகளை செஞ்சு மக்கள் பயணத்தை நம்ம சந்திக்க விடாம இருந்தாங்க. ஆனா வேற ஒரு கட்சியாவே இருந்தாலும் எந்த விதமான வெறுப்புணர்ச்சியும் இன்றி மாநில அரசு நமக்கான பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி மாநில அரசு திமுக செய்ய மறுக்குது. இருந்தும் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. எப்பயுமே திமுக தானே இல்லன்னு சொல்றாங்களே, பண்ணலன்னு சொல்றாங்க. இல்ல, அவர் வந்து திமுக எதிர்ப்பு தானே அவருடைய அடிநாதம். கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பிலேயே என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்ட்டார். அவர் அரசியல் செய்கிறார். ம். விஜய் இதுல அப்பட்டமாக அவருடைய அரசியல் எதிரியை நோக்கி காய் நகர்த்துகிறார். இன்னொன்னு, அவர் இன்னைக்கு நேற்று இல்ல, ம். கரூர் சம்பவம் முடிகின்ற பொழுது முதல்ல வீடியோ வெளியிடுகிற பொழுது கூட, அதை நானே கூட பல தொலைக்காட்சிகளில் பேசும்போது குறிப்பிட்டேன், எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல இருக்கு அவருடைய வாதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் அவர் அப்பட்டமாக அரசியல் செய்கிறார். ம். அந்த அரசியலை தான் அவர் திமுகவுக்கு எதிராக நிறுவனம். திமுக மீதும் தவறு இருக்கு. நான் இப்படி சொல்றதுனால ம். பாக்குறவங்க வந்து நம்மள ஏதோ உடன்பரப்பு உளுந்தம்பருப்புன்னு நினைச்சிருவாங்க. அந்த அபாயத்துக்காக நான் சொல்றேன். அதாவது கரூர் சம்பவத்துல 7 மணி நேரம் தாமதமா வந்தார்ல, நீங்க 7 மணி நேரம் தாமதமாக வரும்போது அப்போதே தடுத்திருக்கணும் காவல்துறை. 2 தரப்பிலும் தவறுங்கிறேன். ம். தமிழக அரசு என்னன்னா பயப்படுது. விஜய் ஒரு பெரிய நடிகர், இவர்கிட்ட போய் நம்ம கட்டுப்பாடு விதிச்சோம்னா எம்ஜிஆருக்கு நடந்தது மாதிரி நமக்கு நடந்துரும். எம்ஜிஆருக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அன்னைக்கு. ம். எம்ஜிஆரே வந்து கடுமையான முறையில் திமுகவினரால தடுத்து நிறுத்தலாம் பட்டாரு. ம். அதனால அந்த போன்று ஏதாவது ஒரு சம்பவம், ஏன்னா 13 ஆண்டுகள் ஆட்சியை பறி கொடுத்திருந்தோம், அது போன்று ஆகிவிடக்கூடாதுங்கிற அச்சம் வந்து திமுக கிட்ட இருக்கு. திமுகவினுடைய அச்சம் தான் விஜய் வந்து எது வேணாலும் பேசுறான்னு ஆக்குது. நீங்க இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டத்துல விஜய்க்கு வக்கீலா மாறிட்டார். அவரும் இதே மாதிரி தான் கூட்டணிக்கு வருவாருன்னு நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் விஜய் வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்ல, 41 பேர் இறந்துட்டாங்க, விஜய் மனதுல எந்த கில்ட்டியும் உருவாகாததுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஓகே. அவரும் பாஜகவும் ஊரா போய் திமுகவை விமர்சிக்கிறோம்ங்கிற பேர்ல சட்டமன்றத்துல உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத குறைய சட்டமன்றத்துல போய் பேசுறாரு. ம். அப்ப அது இயல்பாகவே விஜய்க்கு
ஒரு பெரிய ஃபோர்ஸ் பின்னாடி இருந்து பாதுகாப்பு கிடைச்ச உடனே அவராகவே பேச ஆரம்பித்தார். அதனால அனைத்து கட்சிகளும் விஜயை பார்த்து அஞ்சுகின்றன, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் அஞ்சாம எதிர்கொண்டாதானே அது பேர் அரசியல். அந்த அந்த அச்சம் தான் மிஞ்சி நிக்குது. அதனாலதான் விஜய் வந்து உச்சம் தொடரான்னு சொல்லல, உச்சத்தை தொட விரும்புகிறார். கட்டுக்கோப்பாவும் பொறுமையாவும் இருந்து அவதூறாளர்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தற்குறிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளு, கிடையாது, கட்டுப்பாடும் பொறுமையும் எங்களுடைய இளைஞர்கள் கிட்ட இருக்குன்னு அதுக்கான பதிலாவும் சொல்லியிருக்காரு. அதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பெண் எஸ்பி பேசினதை பார்த்தோம்ல, அதுதான் கட்டுப்பாட்டுக்கான பதில். கட்டுப்பாடு நாங்க தற்கொலை கூட்டம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு பெண் எஸ்பி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் சொன்னது நேற்று கையை கடித்த அந்த சாதாரண தாவேக்காவுடைய தொண்டர்ல ஒரு காவலர் வந்து ஒரு டாஸ்மாக் போராட்டத்தின் போது தடுத்து நிறுத்தினா அவர் கையை கடிச்சவரை கூட நான் சொல்லல, கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பெண் எஸ்பி எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காணொலிகள் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி டீல் பண்ணதுனால அது கட்டுக்கோப்பாக நடந்திருக்குன்னு நான் பாக்குறேன். ஒன்று கூட்டத்தை வந்து மட்டுப்படுத்துறதுல இருக்கலாம், காவல்துறை காட்டிய கடுமையா இருக்கலாம், முன் அனுபவம். நீங்க உண்மையிலே தமிழக அரசா இருந்தாலும் சரி, புதுச்சேரி அரசா இருந்தாலும் சரி, ஒரு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவத்தை வைத்து அது மாதிரி நடக்காம தடுக்கணும்னு ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றுவாங்க. அதனுடைய வெற்றி தான் இது. இது அரசினுடைய வெற்றி தான். நீங்க இவங்களே வந்து வரலன்னா வந்து நீங்க கர்ப்பிணிகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்க, குழந்தைகள், அந்த கூட்டத்தை நீங்க பார்க்க முடியலதான், உண்மையிலே பார்க்க முடியலதான். அவரே சொல்றாரு, புஷியானந்த் பேசுறவங்களே சொல்றாரு, இன்றைக்கு வேலை நாட்கள் ஆன பின்பு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. அந்த வேலை நாட்கள்னால அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருந்ததுனால பெருங்கூட்டம் இல்ல. உண்மையிலே பாண்டிச்சேரியை பார்த்தா இன்னொரு விஷயத்துல ஆச்சரியமாக இருக்கு. பாண்டிச்சேரி அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இன்னைக்கு இல்ல. அது வந்து ஒரு வகையில ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன். 5000 பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தாவேக்கா தொண்டர்களை தான் கட்டுப்படுத்த முடியும். நீங்க புஷியானந்தோட உத்தரவு யாருக்கு பொருந்தும்? தமிழக வெற்றி கழகத்துல நான் ஒரு உறுப்பினராக இருந்தா எனக்கு பொருந்தும். நான் எந்த உறுப்பினரும் இல்ல, விஜய்க்கு ரசிகர், நான் என்ன யார் புஷியானந்த் கட்டுப்படுத்துவதற்குன்னு பெருங்கூட்டம் வந்துடும். இயல்பாகவே மக்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. விஜய் கூட்டத்துக்கு போனா, ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு போனா 41 பேர் இறந்திருக்காங்களே, இந்த கூட்டத்துக்குள்ள போனா ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமே அப்படின்னு ஒரு அச்சம் மக்கள் கிட்ட வந்திருக்கு. இது மக்கள் அச்சத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த பயத்தினாலேயே இன்னைக்கு கூட்டம் இல்ல, பயத்தினாலதான் இன்னைக்கு கூட்டம் குறைவுன்னு நான் பாக்குறேன். நீங்க ஒரு இளைஞர், அந்த இளைஞர் வந்து நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னோட ஒரு நெருங்கிய உறவினர் ஒரு பையன், அவன் வீட்டில் வச்சு பேசியிருக்கான், விஜய் நார்கையில் வந்தா நான் போயிடுவேன் மாமான்னு என்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கான் அவங்க அம்மாட்ட. நார்கையில் வந்தா நான் போவேன், சும்மேரி பெரிய கூட்டமா இருக்கும், நீ போகாதாங்க, பெருங்கூட்டமா இருக்கும், கரூர்ல என்ன நடந்து பார்த்தில்லன்னு ஒரு சாதாரண நாகர்கோவில்ல ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடந்த உரையாடல் நான் பக்கத்துல இருக்கேன். அப்ப அந்த பையன் கேட்கறான், மாமா நீங்க ரிப்போர்ட்டர் தானே, நீங்க பக்கத்துல போய் பாப்பீங்களா, என்னை கூட்டு போவீங்களான்னு கேட்கறான். அப்ப மக்கள் மனசுல விஜய பார்க்கணுங்கிற ஆர்வம் ஒரு பக்கம், பதட்டமும் இயல்பாக உருவாயிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு மதிப்பிடுறேன். அதனாலயும் கட்டுப்படுத்த முடிஞ்சது அப்படிங்கிறது. சரி, இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update.